அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ப்ரஷ் பிடிச்சி வாழ்நாள் முழுக்க நான் வரைஞ்சி தான் தீர்வேன்னு 97 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு ஒரு மகத்தான மனிதனை பாராட்டுவதிலே நான் பெருமைப்படுகின்றேன். நான் ஒரு நல்ல ஓவியம்தான். ஏன்னா எங்கள் ஷியாம் வந்திருக்காங்க, மன்னியம் செல்வன்லாம் வந்திருக்காங்க. நான் நல்ல ஓவியம்தான். பட் நான் பயந்தாங்கொள்ளி ஒரு 7 வருஷம் ஓவியம் படிச்சுட்டு ஓடி போயிட்டு நடிகர் ஆனதுனால தான் இந்த விழாவை நடக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அதனால் மாயா அவர்களை பற்றி சின்ன ஒரு 10 வரி மட்டும் படிச்சிடுறேன். 1927 திருநெல்வேலியில் பிறந்தவர். இப்போ அவருக்கு 97 வயசு ஆகுது. என்னென்ன 3 வருஷம் தான். 100 தொடருக்கு 100 தொற்றுவார். நம்மளை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொந்த பெயர் மகாதேவன். பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அப்பா சர்வேராக வேலை பார்த்ததுனால அடிக்கடி ஊர் மாற்றிட்டே இருந்திருக்காங்க. அதனால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்னு பல ஊருக்கு மாறும்போது ஸ்கூலு மாறி பல ஸ்கூலில் அவர் படிக்க வேண்டிய வந்துச்சு. சின்ன வயசுலேயே படம் வரையில் அவருக்கு ஆர்வம் வந்திருக்குது. இந்த சினிமா போஸ்டர் படங்களில் பிரிண்ட் செய்யறதுக்கு மெட்டல் என்கிரேவிங்னு ஒரு சிஸ்டம் உண்டு. அது அந்த என்கிரேவிங் பண்ணுறது இவர் அப்படியே பார்த்து ஓவியம் வரையில் அவருக்கு ஆர்வம் வந்துச்சாமா. பள்ளிக்கூடத்தில் ஸ்டூடெண்ட்ஸும் வாத்தியார்களும் இந்த மாதிரி ரெக்கார்டு நோட்டில் அந்த படம் போடுறதுன்னா அது ரொம்ப கஷ்டம். இப்போ முதுகு தண்டு படமெல்லாம் ஈஸியாக வரைய முடியாது. இவருக்கு அந்த மாதிரி நிறைய பேருக்கு படம் வரைஞ்சி கொடுத்து காலனா அரையனா சாக்லேட்டு மாதிரி, அந்த கால சாக்லேட் ஏது வேத பப்பரம் விட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நான் அதே மாதிரி முதுகு தண்டு என் கிளாஸ்மேட்ஸ்க்கெல்லாம் வரைஞ்சி கொடுத்து நான் அந்த மாதிரிலாம் பொருளாக வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி ஸ்கூலில் இவர் பண்ணியிருக்கிறாரு. SSLC தேர்வில் இவர் அவுட்டு, நான் தாண்டி வந்துட்டேன். அதனால் மெட்ராஸ் 7 ஆண்டு ஓவியம் படித்தேன். தோல்வி அடைஞ்சதுனால தான் பிக்சர் போஸ்ட்னு ஒரு சினிமா பத்திரிக்கையில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் வீக்லி மேகசின் போய் ஆனந்தவுடன் குமுதத்தில் பல ஆண்டுகள் ஓவியராக பணியாற்றார். அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சர் ஆகிட்டு குமுதமில் ஜெயலலிதா அம்மையார் ஒரு தொடர் எழுதுனாங்க. அதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் தெரியாது. குமுதில் தொடர் அவங்க ஒரு 30-40 வாரம் எழுதுனாங்க. அந்த தொடருக்கு மாயா அவர்கள் ஓவியம் வரைஞ்சனால ஜெயலலிதாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்கள் ஓவியங்கள் ரொம்ப பிரமாதம், இந்த அம்மாவே பாராட்டி சொன்னாங்களாம். ஒரு கட்டத்தில் கிளைமாக்ஸ் அவருக்கு இப்படியே உத்து பார்த்து படம் வரைஞ்சிங்கன்னா இன்னும் 6 மாதத்துக்குள்ளே டோட்டலாக பிளைண்ட் ஆகிட்டு போகிறீங்க, ஒரு கண் பார்வை போயிட போகுதுன்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ளவங்க 4 பொண்ணுங்க, ஒரு பையன், மருமகுமாறு, பேரம் பேத்தி அழுகிறாங்க. இனிமேல் படமாக வரையா, நீ உயிரோடு இருந்தால் போதும் படம் வரையான்னு சொல்லிட்டு 10 ஆண்டுகள் கையை கட்டி போட்டாங்க அவனை. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் எல்லா பத்திரிக்கையும் தகவல் கொடுத்து நான் ஓவியம் வரைய முடியாமல் இருக்க மன்னிச்சுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா சும்மா இருக்கல 72 வயசில் பழையபடி மாயா வெட்டிங் கார்டு டிசைன் பண்ணுற வேலையை ஆரம்பித்தார். 10 வருஷம் வெயிட் பண்ணி இப்போ மாயா வெட்டிங் கார்டு டிசைன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது படமெல்லாம் வரும். அது என்ன பண்ணுறாருன்னா, பொண்ணு கல்யாணத்துக்கு பல்லக்கில் வர்ற மாதிரி படம் வரைவார். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை குதிரையில் வர்ற மாதிரி வரைவார். குதிரையில் வர்ற மாப்பிள்ளை பல்லக்கில் பொண்ணை கீழே இறங்கி கை கொடுத்து உள்ள கூட்டி போகிற மாதிரி அந்த ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன சடங்கு நடக்கும் அந்த சடங்குகளை பூராமே அந்த வெட்டிங் கார்டு பார்த்தாரு எல்லா படங்களையும் இவர் வரைஞ்சி கொடுப்பார். அந்த மாதிரி பண்ணுறாரு. இப்போ 2001 கொரோனா தாக்கம் அதுக்கப்புறம் பனி ஓய்வு வருது. 94 வயசு வரைக்கும் இந்த ஸ்ப்ரேயெல்லாம் யூஸ் பண்ணி நிறையா படங்களாக வஞ்சிக்கா. அதுக்கு பக்கத்துலேருந்து ஒய்ஃபை தான் ஸ்ப்ரே பண்ணுற வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களாமா. இப்போ எனக்கு எப்படி இந்த அம்மா இருக்கும் அந்த மாதிரி 94 வயசு வரைக்கும் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான் அர்ப்பணம் பண்ணிப்பாங்க. 3 வருஷம் தான் அந்த அம்மா போயிருக்காங்க. இதை விட புண்ணியம் உலகத்து எதுவுமே கிடையாது. நீங்கள் எல்லாம் சின்ன வயசு ஆளுகளாக இருக்கிறீங்க. மனைவி போனால் தான் உங்களுக்கு கஷ்டம் தெரியும். தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தாம் பெற்ற செல்வம் போம், ஆயவாள் உற்றாரோடு போம், உடம்புறப்போடு தோல் வலி போம், பொத்தாலியோடு எவையும் போம்ட்டாங்க. பொண்டாட்டி போனால் சகலம் போயிடும். அது வரை 94 வயசுக்கு புண்ணியவான், மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான். இருந்தாலும் மகனும் மருமகமாறு பேரம் பேத்திங்களும் அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இப்போ வயசு ஒரு 97. இந்த வயசுலையும் சொல்லாரு எனக்கு கண்ணு நல்லா தெரியுது, இப்போ ஒரு படம் வரைவேன்னு சொல்லாரு. இந்த மாதிரி நாள் 100 ஆண்டு கொண்டாட முடியும். இந்த மகத்தான மனிதனை ஓவியோட பீஷ்மரை கௌரவிப்பதிலே நாங்களும் என் குடும்பமும் சந்தோஷப்படுகிறது. நன்றி, வணக்கம்.